இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. எதிர்வரும் மக்களவை தேர்தலில் புதுச்சேரி பாஜக சார்பில் 7 பேர் கொண்ட பட்டியலில் யாரை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேரா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் புதுச்சேரி எம்பி தொகுதியில் பாஜக போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேட்பாளர் தேர்வில் பாஜக மேலிடம் தீவிரமாக இறங்கியுள்ளது. இதனிடையே புதுச்சேரி பாரதிய ஜனதா சார்பில் வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், VP ராமலிங்கம், முன்னாள் நீதிபதி அருண் உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த பட்டியல் கட்சி தலைமைக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுவையை சேர்ந்த இவர்களில் ஒருவரைத்தான் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயர் முன்னிலைப்படுத்தப்பட்டு வந்ததாகவும், ஆனால் அவர் அதை மறுத்து கட்சி நிறுத்தும் வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபடுவதாக தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இத்தகைய சூழலில் அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென மலேசியாவுக்கு புறப்பட்டு சென்றதும் தனிப்பட்ட சுற்றுலா பயணமாக அவர் மலேசியா சென்றுள்ளதாகவும் தெரிகிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கூலாக அமைச்சர் நமச்சிவாயம் மலேசியா சென்றிருப்பது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சிலரும் வாய்ப்பு கேட்டு மேலிடத்தை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாஜக மேலிடம் தீவிர ஆலோசனையில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் மேலிட பொறுப்பாளரான நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது சபாநாயகர் செல்வமும் உடனிருந்தார். அப்போது அவர்கள் புதுச்சேரி பாஜக கொடுத்த 7 பேர் கொண்ட பட்டியல் மற்றும் மேலிடத்தில் வாய்ப்பு கேட்கும் முக்கிய பிரமுகர்கள் குறித்தும் அவர்களில் வேட்பாளராக யாரை அறிவித்தால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கும் என்பது தொடர்பாக ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமியும் வேட்பாளர் தேர்வு குறித்து சில ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு நிர்மல்குமார் சுரானா புறப்பட்டு சென்றுள்ளார். வேட்பாளர் தேர்வு குறித்து இதுவே இறுதிக்கட்ட ஆலோசனை என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.